ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ, நான் நெக்ஸ்ட் வேல ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா? நெக்ஸ்ட் வே வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தர விதமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ டில் த எண்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் வேவ்? ஸோ நெக்ஸ்ட் வேவ்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே தெரியாம இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற கம்பெனி ஐஐடியில் டாப் 100 ரேங்க் ஹோல்டர்ஸால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இன்னுமே இன்டெப்தா நெக்ஸ்ட் வேவ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க தெரியிற இந்த இதையுமே நீங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரீவியஸா நெக்ஸ்ட் வேவ் பத்தின வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே நான் லிங்க் குடுத்துருக்கேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் வேவ்ல நான் இப்ப ஜாயின் பண்றேன் அப்படின்னா, எவ்வளோ மந்த்ஸ் வந்து நான் வந்து படிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அத பார்ட் டைமா பண்றீங்க. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் நான் உட்கார்ந்து அத வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நெறைய டைம் எடுக்கும். பட் அத நான் பிரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ஆக்சுவலா அவங்க குடுத்திருக்கிற டைம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 7 டூ 8 மந்த்ஸ்லயே வந்து நீங்க அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க ஃபுல்லஸ்ட்டா உங்களோட எஃபோர்ட்ஸ், உங்களோட டைம் எல்லாமே நீங்க அதுக்காக டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு 7 டூ 8 மந்த்ஸ்க்குள்ளயே முடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ நீங்க கன்டினியூஸா அத நீங்க கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கும் அத பத்தின ஒரு புரிதல் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு அ அ எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் நான் பண்ணுவேன். 1 மந்த் ஒன்ஸ் வந்து நான் கேப் எடுத்து தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னோட அவைலபிள் டைம்ல வந்து நான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்க ப்ரீவியஸா பார்த்து வச்ச உங்களோட அந்த ஒரு புரோகிராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ தட் நான் பிரிஃபர் பண்றது கன்டினியூஸா அந்த வீடியோஸ வந்து நீங்க டெடிகேட்டடா வாட்ச் பண்றீங்க. அவங்க குடுக்குற புரோகிராம்ஸ் எல்லாமே நீங்க டெடிகேட்டடா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு 7 டூ 8 மந்த்ஸ்லயே நீங்க அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்க கோர்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நான் வந்து கோர்ஸ் இந்த அந்த 6 டூ 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்து நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நீங்க இப்போ கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கோர்ஸ வச்சு நீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க அதுக்கு ரிலேட்டடா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ அத முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வேவ் பிளேஸ்மென்ட் டீம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், நீங்க எக்ஸாம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துட்டு நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ வந்து ஆ சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து இங்க வந்து உங்கள இன்டர்வியூ பண்றதுக்காக வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க கோர்ஸ்ல வந்துட்டு நெறைய திங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வேவ்ல எந்த விதமான மேஜிக்கும் அவங்க பண்ணல. ஜென்யூனா நீங்க வந்து உங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட்ட வந்து நீங்க போட்டு அந்த புரோகிராம்ஸ் எல்லாமே நீங்க வந்து அ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, தாராளமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அதர்வைஸ் நீங்க வந்து ரொம்ப லதாஜிக்கா ஃப்ரீ டைம்ல பார்க்குறேன். ஸோ நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். நான் படிப்பேன். நான் சும்மா அந்த இது எல்லாத்தையுமே நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு வேலை வேணும் அப்டின்னா, அகைன் சொல்றேன். அவங்க எந்த விதமான மேஜிக்கும் பண்ணல. ஸோ உங்களோட ரெஸ்யூம் அங்க போது, அவங்க இங்க வராங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க குடுக்குறாங்க. அவங்க முன்னாடி நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இதுதான் இங்க வந்து ப்ராசஸா நடந்துச்சு. ஸோ நீங்க கேட்ட நெறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை கவர் பண்ணியிருக்கேன். இன்னுமே இத பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவரீஸ் இருக்கு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே, இன்சைட்ஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போது. ஸோ தேங்க் யூ. பாய். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.